ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் கலைச்செல்வி. நலமா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். பரபரப்பாகி இருக்கிறது தமிழ்நாடு அரசியல் களம். வேட்பாளர்கள் பட்டியலையும் வெளியிட்டு இருக்கிறது. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக. அதே மாதிரி தொகுதியையும் பிரித்து கொடுத்திருக்கிறது. அந்த தொகுதி நிலவரத்தை பத்தி அதுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கோமா சார்? எதுல கவனம் செலுத்தி எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பாஜகவுக்கு, அமமுகவுக்கு, அதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ்கா இருக்கட்டும், பாமகவுக்கு குறிப்பாக இதை பற்றி ஒரு பார்வை. பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப டஃபா தள்ளிவிட்ட மாதிரி தான் தெரியுதுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபிக்கான தொகுதி பங்கீட்டுல பெரிய அளவுக்கு அவர் கிளவரா பிளே பண்ணியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ மயிலாப்பூரே எடுத்துங்களேன். மயிலாப்பூர் சென்னையில ஒரே தொகுதி தான். ஆவடியை தாண்டி பார்த்தா மயிலாப்பூர்ல டாக்டர் தமிழிசை வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முந்தைய அவங்க பிரச்சாரத்துக்கு பஸ்ல ஏறிட்டாங்க. ஆனா மயிலாப்பூர்ல இருக்கிற பெரிய பிரச்சனை என்னங்க, மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு தேவநாதன் மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டுக்கு பொறுப்பேற்றதுல இருந்தே அது வீழ்ச்சிங்க. டிவி ஆஃபீஸ்லாம் அங்கே தான் வச்சுருந்தாரு. நாங்கள் அந்த டிவி ஆஃபீஸ் போகும்போது மயிலாப்பூர் பெனிஃபிட் ஃபண்டு மாடிக்கு தான் போவோம். பாதிக்கப்பட்டவங்க பெரும்பாலும் மயிலாப்பூரில் இருக்காங்க. அது பிராமணர்கள் அல்லது மேட்டுக்குடியினர் எல்லாம். அதில் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஃபண்டெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. அவங்க எப்படி பிஜேபிக்கு ஓட்டு போட போகிறாங்க மயிலாப்பூரில்? அது முதல் தொகுதி. அதில் ஒரு பிரச்சாரம் ஆரம்பிக்கிறாரு. தமிழிசை அங்கே நிற்கிறாங்க. அவங்க தொகுதியை சேர்ந்தவங்களும் கிடையாது. அப்போ டஃப் அதிமுக நின்னாலுமே ஜெயிக்காது. இல்ல அதுதான், அது எவ்வளவு இருக்கும் சார்? நீங்க சொல்ற அந்த ரேஷியோ எவ்வளவு இருக்கும்? அதையும் கால்குலேட் பண்ணிருக்கோம். ரொம்ப ஈஸியா அவங்க அந்த பெனிஃபிட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணவங்க ஒரு 5000 பேர், அவங்க குடும்பங்களை எல்லாம் ஒரு 4 ஓட்டு, 20,000 ஓட்டு வரும். அதுல 20,000 ஓட்டு பிராக்டிக்கலா அது அதிமுகவுக்குமே இல்லாதது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நமக்கு யூஸ் ஆகலைன்னா கூட்ட நிகழ்ச்சிக்கு தள்ளி விடுங்கிற அந்த தாரக மந்திரம்லாம் இதுல கடைபிடிக்கப்பட்டிருக்க மாதிரி தெரியுது. பெரும்பாலும் தொகுதிகள் அப்படிதான் இருக்கு. அதுதான் திமுக இப்போ ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இந்த லிஸ்டே இபிஎஸ் கொடுத்த அந்த லிஸ்டே டெல்லியில அமித்ஷா முடிவு பண்ணிருக்காரு அப்படின்னு. இப்ப நீங்க சொல்ற ஆரம்ப பாயிண்ட்லயே அது அடிபட்டு போயிடுதே. இதுல என்ன பிரச்சனைனா, உண்மையிலேயே டெல்லி அமித்ஷாவோ இல்லைன்னா பியூஷ் கோயலோ தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. லோக்கலா இருக்கிற பிஜேபி அவங்களோட இப்போ நயினார் நாகேந்திரனோ இல்ல லோக்கல் பிஜேபி லீடர்ஸோட ஒரு ஒப்பீனியன் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த தப்பு வராது. ஏன்னா அவங்களுக்கு தான் இது தெரியும். சரி, எங்கேயோ முடிவு பண்ணா இது இப்படிதாங்க வரும். அது சம்மந்தம் இல்லாம தான் வாங்குவாங்க. அவங்க நம்பர் தான் பார்த்துருப்பாங்க. 27 நமக்கு, தாமரை மீதி எல்லாம் நிக்குது. மொத்தத்துல இப்போ கடைசியா பார்த்தா ஒரு 39 தொகுதி தாமரை நிக்கும் போல தெரியுது. ஆக 40 தொகுதியில தாமரை நிக்குதியா? 40 விளக்காத தொகுதியெல்லாம் இருக்கும். இதுல அமமுக தொகுதியாவது பரவாயில்லைங்க. பிஜேபி தொகுதி ரொம்ப மோசமாலாம் இருக்கு. அப்புறம் சின்ன கட்சி தொகுதி எல்லாம் இப்ப வாசன் எங்க அவர் ஜெயிக்க போறாரு? கிள்ளியூர் தொகுதியில அந்த காலத்துல குமாரதாஸ் இருந்தாருங்க. அதாவது தமாகவோட பிகினி. அவர் காங்கிரஸ் 96 to 2001 ஃபயர் பிராண்ட் எம்எல்ஏ கிள்ளியூர்ல. அதுக்கு பிறகு அதிமுகவுக்கு அங்க பெருசா ஓட்டு கிடையாதுங்க, திமுகவுக்குமே பெருசா ஓட்டு கிடையாது. பிஜேபி காங்கிரஸ் அப்படிதான் அங்க நீங்க இன்றைய தேதிக்கு அப்படிதான் இருக்கு. அதை பிஜேபி ஒதுக்கியிருந்தா பரவாயில்ல. அதனாலதான் அவர் அது தாமரையிலேயாவது நிப்போன்னு நிக்கிறாரு. கிள்ளியூர்ல ஏன் வாசன் தாமரையில் நின்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அவருக்கு நல்ல டெல்லி புல் இருக்கு. அவரு சைக்கிள் சின்னமே வாங்கியிருக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாதுங்க. அதுக்கு அவரு முயற்சியே எடுக்கல. இங்க எல்லா கட்சியுமே தனி சின்னம் கேட்டு எத்தனை நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணாங்க சொல்லுங்க. சரி, டார்ச் லைட் கமலஹாசன் கிடைச்சதுல அவர் எவ்வளவு நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணாரு? அதுக்கு ஒரு பீரியட் இருக்குங்க. அதெல்லாம் தெரியாமலாம் ஒன்றும் வாசன் இருக்க வழி கிடையாது. அவர் அப்ளையே பண்ணல. அப்போ ஒரு சின்ன வாங்கி வச்சிருந்திருக்கலாமேன்ற அவரு. அப்ப நம்ம ரெட்டையில நின்றுக்கலாம் இல்ல தாமரையில் நின்றுக்கலாம்னு அவர் நினைச்சிருப்பாரு. இப்போ தொகுதிகள் இப்படி மாறுபாடா வரும்போது தாமரையில் நிக்கிறது சேஃப்னு நினைச்சிருப்பாரு. அதுவே யோசிச்சு பாருங்க. ஒரு மேஜர் பார்ட்டி அவங்க தொகுதி அலோகேட் பண்றாங்க. அப்போ மேஜர் பார்ட்டி சிம்பிள்ல நிப்பாங்களா, மைனர் பார்ட்டி சிம்பிள்ல நிப்பாங்களா கூட்டணி கட்சி?
திமுக மேல்நிலை பற்றி அவங்க எல்லாரும் அப்படிதாங்க நிப்பாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து இரட்டை இலை சின்னத்தை எடுத்திருக்கணும் அப்படிங்கிறீங்களா சார்? எப்போதுமே அப்படித்தானே எடுப்பாங்க. சரி, இன்னொரு சின்னத்துல நிற்பது என்பது 67 காலகட்டத்தில் வந்ததுங்க. 62 வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து சேவல் சின்னம், சீபா ஆயத்தனாரோட நாம் தமிழர். 67 அண்ணா கூட்டணி அமைக்கும் போது அவங்களே வந்து விரும்பி உதயசூரியன்ல நிக்கிறோம்னு சொல்லி மாப்போசி ஐயாவும் ஆயத்தனார் ஐயாவும் முடிவு பண்ணாங்க. மாப்போசி ஐயாவுக்கு தனி சின்னம் இருந்துங்க, தமிழரசு கழகம் அது கட்சி. அப்போ சின்னத்தில் நிற்கும் போது அது வெற்றியை நோக்கி போச்சு. 85ல கட்சி தாவல் தடை சட்டம் வரும்போது சின்னத்தின் அடிப்படையில் தான் கட்சி தாவல் நிர்ணயிக்கப்பட்டது. கோர்ட்டு பல இடங்களில் சொல்லுது, நீங்க இந்த சின்னத்தில் நின்றுட்டு அந்த கட்சியோட கொறடா கட்டுப்படலைன்னா என்ன அர்த்தம்னு கேட்குது. அப்ப சின்னம் முக்கியம்னு இப்ப ஆயிப்போச்சு. சின்னம் முக்கியம் ஆகும்போது சிக்கல் எதுல வருதுன்னா, இப்ப 2 சீட்டு நம்ம டார்ச் லைட் கொடுக்குறோம், அவங்களே நின்றுக்கிட்டோம், அவங்க சின்னத்துல நிக்கட்டும்னு நம்ம பெருந்தன்மையா விட்டுறோம். 232 தொகுதியிலையும் டார்ச் லைட் நிற்கும். அப்போ பார்டர், இப்போ உதாரணமா நமக்கு வந்து ஒரு தஞ்சாவூர் தொகுதி டார்ச் லைட் நிக்குதுன்னு வச்சுங்க. தஞ்சாவூர் பார்டர்ல இருக்கிற தொகுதியில 2க்கு நடுவில் இருக்கிற கிராமங்கள்ல குறைந்தபட்சம் 3000-4000 ஓட்டு வருது. அந்த இடத்துல வந்து டார்ச் லைட் சின்னம் யாரோ ஒருத்தருக்கு போய் சேரும் பக்கத்து தொகுதியில. ரிசல்ட் மாறுது. இது வந்து தொடர்ந்து நீங்க பார்க்கலாம் இதை. அப்போ வந்து 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவங்க கட்சி சின்னத்துல நின்னா வந்து அது மெயின் பார்ட்டியை பாதிக்குதுங்கிறதுனாலதான் இந்த சிஸ்டத்துக்கு வந்தாங்க. இப்ப ஒரு சீட்டு கட்சி இருக்குங்க, அவங்க கூட தனி சின்னம் வாங்கி நிக்கலாம்ல. எதுக்கு வந்து உதயசூரியன்ல நிக்கணும் இல்ல தாமரையில நிக்கணும்னு சொல்றாங்கன்னா இந்த பிரின்சிபல் தான். ஆனா இது எப்போதுமே மேஜர் பார்ட்டியோட சிம்பல்ல தான் நிப்பாங்க, மைனர் பார்ட்டி சிம்பல்ல நிக்க மாட்டாங்க. இப்போ திமுக கூட்டணியில அப்ப கை சின்னத்துல நிப்பாங்களா? கை சின்னத்துல நிக்கலாம்ல, அதுவும் சின்னம் தானே. ஆனா இந்த இடத்துல இப்படி ஒரு ஃபார்முலாவை அவங்க ஃபாலோ பண்ணாங்களா சார்? இப்ப என்டிஏ அலையன்ஸ்ல இவர் தமாக அப்படியே பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 2024 அதிமுக இந்த பக்கம் வந்துருச்சு. இப்ப அதிமுக பாமக, அப்படி பாமக வந்து அன்புமணி போய் நேரடியா இபிஎஸ் பார்த்து அவர் சேர்ந்துட்டாரு. அதனால இந்த கூட்டணியிலும் கண்டினியூஸா அவங்க கிட்ட தொடர்ச்சியா இருந்துகிட்டு இருந்த தமாக எல்லாருமே வந்து அவங்களோட ஒரு அலையன்ஸ்ல செட் ஆயிட்டாங்களா பாஜகவோட? அதனால தாமரை அப்படிங்கிறதுல போயிட்டாங்களா? அப்படிதாங்க பார்க்கணும். கரெக்டா சொல்றீங்க. அதாவது அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் முடிவு பண்ணதுனாலதான் தாமரை சின்னத்தை நோக்கி அவங்க போறாங்க. சரி, 21 தேர்தல்ல தமாக எந்த சின்னத்துல நின்னுது? ரெட்டல தானே. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா 2016 தனியா நிற்கும் போது அவங்க வீச்ச நிபந்தனை என்ன? யார் வேணாலும் கூட்ட நிக்குவாங்க, எல்லாரும் ரெட்டலையில நிக்கணுங்கிறது தானே. அப்போ இந்த வாட்டி என்னன்னா, பாஜகவுக்கு ஒரு இடம், அதுல பாஜக டைரக்டா போட்டி போடுறது 27, இன்டைரக்டா போட்டி போடுறது 12. இப்போ இன்னைய தேதிக்கு 12 தெரியுதுங்க, கூட வரலாம். ஜான் பாண்டியன் ராஜபாளையத்துல என்ன சின்னத்துல போட்டி போட போறாரு, அதெல்லாம் அவங்க சுதந்திரமா முடிவு எடுத்துக்கிடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சுதந்திரமா முடிவா தந்திரமான முடிவா? அத யாரோட தந்திரம் ஜெயிக்கும் சார்? இதுல யாரோட தந்திரம்? இபிஎஸ் உடைய தந்திரம் தானா? இபிஎஸ் சேஃபா வந்து எடுத்த அடுப்புலயே ஒரு 70 ரன் 80 ரன்னுக்கு அவரோட பட்டியலை பார்த்தா தெரியுதுங்க. T20 மேட்ச் மாதிரி அடிச்சு ஆடிடணும். முதல்ல ஒரு 70 ரன் 90 ரன் சேர்த்துறணும் கையில, அப்புறம் பார்த்துக்கலாம். பிச்சு மாறும். நாளைக்கு ஒரு 30 நாள் தேர்தல் பிரச்சாரம், என்ன வேணாலும் நடக்கலாம், மாறி மாறி அலைகள் அடிக்கலாம், நமக்கு தெரியாது. எதிர்காலம் என்ன வச்சிருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்க. ஆனா வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கும் போது கையில வந்து 70 ரன் 90 ரன் ஒரு கணக்கு வச்சிருக்காரு, அப்படிதான் தெரியுது. அவரோட 23 தொகுதி வேட்பாளர் பட்டியல்ல 20 பேர் நிலைய வித்வான்கள் தான். ஏற்கனவே அவங்க வாசிச்சா கச்சேரி களைகட்டும். இப்போ தொண்டாமுத்தூரோ மதுரையில ராஜன் செல்லப்பாவோ திருப்பரங்குன்றத்துல நிலைய வித்வான்கள் ஷுவரு. வெற்றிக்கான அந்த உத்தரவாதம் வருது. ஃபைனான்ஸை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, பூத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, அவங்களுக்கே எல்லாம் தெரியும், அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படியான லிஸ்ட் இபிஎஸ் போடுறாரு. திமுக அப்படியான லிஸ்ட் போடும். அதெல்லாம் அதே நிலை வித்வான்கள் திமுகவிலையும் வருவாங்க, வரத்தான் செய்வாங்க. அதுல எப்படி, அது வயசான வித்வான்கள் கூட நாதஸ்வரத்தை தூக்க கூட முடியாம இருந்தாலும் வரத்தான் செய்வாங்க. காரணம் இதுதாங்க, நம்ம ஷுவரா வெற்றி பெறணும்னு நினைக்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட்ஸ். இப்போ இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் சார், நான் திரும்பவும் அந்த பாயிண்ட்டுக்கே வரேன். டெல்லியிலுக்கே போனாரு,
அங்கதான் முடிவாச்சு. இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் இந்த எதிர்க்கட்சிகள் அதிமுகவுக்கு எதிரா வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பட்டியல பார்த்தோனயே அவர் எத்தனை தடவை போனாலும் அவருக்கு என்ன சேஃபா இருக்கு, நம்ம அதிமுக எப்படி வெற்றி பெறதுக்கு வழி அப்படிங்கிறதுல ஒரு நிலையா நின்னுட்டாருன்னு எடுத்துக்கலாமா? இந்த இடத்துல பாஜகவோட வாய்ஸ் அவ்வளவா அவர் ரைஸ் பண்ண விடலைன்னு எடுத்துக்கலாமா? பாஜக வந்து கை நிறைய வாங்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்க நம்பரை நினைச்சுக்கிட்டு இதுல கோட்டை விட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சீனியர் பர்சன், அவருக்கு இந்த நுணுக்கம் தெரியும். அதனால ரொம்ப ஈஸியா வந்து பாஜகவை தழுக்கு காட்டிட்டாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா பட்டியலை பார்த்தா அப்படித்தாங்க தெரியுது. ஒரு 40 தொகுதி கிட்டத்தட்ட தாமரை, 40 தொகுதியிலையுமே வந்து வெற்றி வாய்ப்பு என்பது அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அது மட்டும்தான். அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 6க்கு 5 மாதிரிங்க, 5 தாமரை நிக்கிற மாதிரி தான் கிள்ளியூரை சேர்த்துட்டீங்கன்னா. அந்த வெற்றி வாய்ப்பு மட்டும்தான். அதுலயும் காங்கிரஸ் டஃபா கண்டஸ்ட் கொடுக்குங்க, காங்கிரஸும் கொடுக்கும், திமுக அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதிமுகவுக்கு அங்க ஓட்டு வங்கி எல்லாம் கொஞ்சம் குறைவு தான். அதிமுக இப்ப தலவா சுந்தரம் மாதிரியான உண்மையான நிலைய வித்வான்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லாம வேற போயிடுச்சு. எனவே அதிமுக கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா குமரி மாவட்டத்துல இல்ல. பிஜேபியை வந்து அவுட் டன் பண்றதுக்கு காங்கிரஸ் பெரிய முயற்சி பண்ணும். அவங்களுக்கு அந்த கேரளா பாலிடிக்ஸோட அந்த காத்து அங்க அடிக்கும், கண்டிப்பாக அடிக்கும். மீனவர் சமுதாய கேண்டிடேட்லாம் போட்டு இறக்கி பெரிய அளவுக்கு வேலை பார்ப்பாங்க, அது நல்லாவே தெரியுது. ஆனா பிற மாவட்டங்கள், ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தா தொகுதி அலோகேஷன்ல ஹெவிலி டிஸ்அட்வான்டேஜ் டு தாமரை, ஸ்லைட்லி அட்வான்டேஜஸ் டு அமமுக. சில தொகுதிகள் அவங்களுக்கு சாதகமான தொகுதியா இருக்கு. வெற்றி வரும்னு நான் சொல்லவே இல்லைங்க, நம்ம போடும்போதே சாதகமா பாதகமான்னு பார்ப்போம் இல்லைங்களா, அப்படி தெரியுது. அது எந்த மாதிரி சார் தொகுதிகள் அமமுகவுக்கு இப்ப கொடுத்ததுல? பெரியகுளம், அப்புறம் சிவகங்கை, மன்னார்குடி. மன்னார்குடி கஷ்டங்க. மன்னார்குடி ஏன்னா ஒரு டிஆர்பி ராஜா, அது கஷ்டம். மடத்துக்குளம் ரீசனபிளி குட், ரொம்ப நாளா அவர் இருக்காரு சண்முகவேல். பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அதாவது கேண்டிடேட் வந்து நல்ல கேண்டிடேட்டாகவும் கேண்டிடேட்டுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறதாகவும் நம்ம பார்க்கணும். பொதுவாக வந்துங்க முதலமைச்சர் வேட்பாளர் அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, வேட்பாளரோட மெரிட் தானே, கேண்டிடேட் மெரிட் தானே. அவருக்கு அந்த ஜாதி பலம் இருக்கணும், பணபலம் இருக்கணும், தொகுதியில் நல்ல அறிமுகம் இருக்கணும். உங்க வேட்பாளர் யாருங்கன்னு கேட்டா, ஓ இவரா தெரியுமே அப்படின்னு இருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்தது தான். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னா அவர் நிறுத்துற கேண்டிடேட்டுக்கும் அந்த மெரிட் வேணும். ஸ்டாலின் முதலமைச்சர் வேட்பாளர்னா அவர் நிறுத்துற கேண்டிடேட்டுக்கும் அந்த மெரிட் வேணும். இதுக்குள்ள பணபலம் ஜாதி பலம் எல்லாமே சேர்ந்துருது. மற்றபடி கூட்டணி பலங்கிறதே நான் எப்பவுமே அது பெருசா எடுத்துக்கிறதே இல்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, 2 சீட்டு 3 சீட்டு 1 சீட்டு வாங்கிட்டு நிக்கிற கூட்டணி கட்சிகள் அந்தந்த தொகுதி அவங்களுக்கு செல்வாக்கான தொகுதியில் தான் 1 சீட்டு வாங்குறாங்க. அவங்க எப்படி மிச்சம் இருக்கிற 233 சீட்லயும் என்ன இருக்கு அவங்களுக்கு? ஃபார் தட் மேட்டர் பிஜேபி 27 சீட்டு நீங்க வச்சீங்கன்னா மிச்சம் இருக்கிற 213 14 17 தொகுதியில அவங்களுக்கு என்ன வந்து பெருசா வாய்ப்பு வந்துடும்? ரொம்ப கம்மியா தானங்க இருக்கும். அதாவதுங்க திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, இடதுசாரிகள், விசிக இவங்களுக்கான ஓட்டு வங்கியை வச்சுதான் நம்ம கூட்டணியை டிசைட் பண்றோம் இல்லைங்களா? மற்றவங்க எல்லாருமே இப்ப தேமுதிக 10 சீட்டு கொடுத்ததுனால அதை பத்தி பேச்சு வருது. மற்றபடி 2 சீட்டு 1 சீட்டு கட்சிகள் அந்தந்த தொகுதிகளில் மட்டும்தான் செல்வாக்கு, வெரி லோக்கல். பாமகவே சீட்டு கொடுத்துருக்கோம், 20 சீட்டு கொடுக்கறதா வைங்க பாமகவுக்கு. பேலன்ஸ்ல இருக்கிற 200 சொச்சம் தொகுதியில ஒரு 30 தொகுதியில தான் அவங்களுக்கு அடுத்த செல்வாக்கு இருக்கும். அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வழி இல்லை. இப்ப தென் மாவட்டங்கள்ல பாமக கொடுத்த என்ன பயன் இருக்கு? திண்டுக்கல்ல ஒரு தடவை கொடுத்தாங்க, அது இன்னும் பெரிய அளவுக்கு வீச்சே வரலங்க. ஏன்னா அவங்களுக்கு அமைப்பும் இல்லை. இப்போ பாக்கெட் பேஸ்ட் கட்சியால பெரிய அளவுக்கு பயன் இல்லை. அதனால கூட்டணி பலம் மட்டுமே வெற்றியை தேடி தந்துரும் நான் சொல்ல வரல. கூட்டணி பலம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை காட்ட உதவுது, ஓட்டு சிதறலை தடுக்குது. ஆனா கூட்டணிகள் என்பதே வந்து ஒரு வகையில பார்த்தா ஜனநாயக அசிங்கம் தான். என்ன காரணம்னா எல்லா கட்சியும் தனித்தனியா தேர்தல் மேனிஃபெஸ்டோ போடுது, தேர்தல் அறிக்கை. திமுக கூட்டணியில மதிமுகவும் தேர்தல் அறிக்கைங்க 4 சீட்டு வாங்கியிருக்காங்க. 1 சீட்டு தான் உதயசூரியன், 3 சீட்டு உதயசூரியன், 1 சீட்டு தான் அவங்க சொந்த சின்னம். அவங்களும் தேர்தல் அறிக்கை, காங்கிரஸும் தேர்தல் அறிக்கை, திமுகவும் தேர்தல் அறிக்கை. நான் எந்த தேர்தல் அறிக்கை அடிப்படையில் ஓட்டு போட சொல்லுங்க? தேர்தல் அறிக்கை அடிப்படையில ஓட்டு போட்டோம்னா ஓட்டே போட முடியாது சார். அப்பனா தேர்தல் அறிக்கை வெளியிடுறதும் வேஸ்ட்னு ஆயிடுது. அதுக்காக நான் சொல்ல வரேன். கடைசியா மிச்சம் இருக்கிறது என்ன? மிச்சம் இருக்கிறது வேட்பாளர் மெரிட்டும் சிஎம் கேண்டிடேட் மெரிட்டும் தான் கடைசியா மிச்சம் இருக்கு.
நமக்கெல்லாம் நான் தெரிந்த ஜாதி பலம், பணபலம், இதை தனியா எடுத்துருங்க. பணம் வாங்கிக்கிட்டே உண்மையிலேயே வாக்காளர்கள் பணம் வாங்கின கட்சிக்கு ஓட்டு போடுறாங்களாங்கிறதெல்லாம் உங்களால கண்டே பிடிக்க முடியாதுங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பணம் கொடுக்குறாங்க. அப்புறம் கொடுத்த பணத்தை வேண்டான்னு யாரும் சொல்ல போறா? அப்புறம் அவங்கவுங்க இஷ்டத்தான் போடுறாங்க. கட்சிகள் தாங்க பணத்தை கொடுக்குது. வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணமே கொடுக்காம 2 தேர்தல் விட்டு பாருங்க. அவ்வளவுதான். அது யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க ஏன் கொண்டு போய் கொடுக்குறீங்க வாலண்டியரா? ஐயா அவங்க 300 ரூபா கொடுக்குறாங்க, நாங்க 400 ரூபா கொடுக்குறோம்னு ஆரம்பிக்கிறது யாரு? கட்சிகள். ஜனநாயக சீரழிவுக்கு காரணம் நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் தான். சரி சார், இப்போ பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த கட்டம் எப்படி அரசியல் நிலவரம் என்பதை. நன்றி சார் உங்களுடைய தகவல்கள். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.